முதல்ல வந்து இது வந்து ஒரு அரசியல் கட்சி கிடையாது, அரசியல் இயக்கம். இந்த அரசியல் இயக்கத்துல வந்து அவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னா, முதல்ல வந்து அவர் ஏன் பாஜகவிலிருந்து வெளியில வந்தார், அதற்கு பிறகு அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படின்னு நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். பாஜகவிலிருந்து அவர் ஏன் வெளியில வந்தார் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அதையும் வந்து முழுசா பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து தமிழ்நாடு மட்டும் பண்ணல, கேரளா, அப்புறம் அந்த பக்கம் பாண்டிச்சேரி, தமிழ்நாடு முழுவதும் முழுமையா வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 91 தொகுதிகளுக்கு வந்து அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற டேட்டாவையும் நம்ம பார்த்தோம். அவர் வந்து அவர் கட்சியிலிருந்து வெளியில போக போறாரு அப்படிங்கறத எந்த விதத்துல வெளியில காட்டாம, கடைசியா இந்த ஒரு 5 நாளா தான் வந்து அவரு ரிசைன் பண்ண போறாரு, புது கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற தகவலே நம்மளுக்கு வெளியில வந்துருக்கு. சோ அந்த அளவுக்கு வந்து அவரு ரொம்ப பொறுமையா வந்து காத்திருந்திருக்காரு அப்படின்னு தான் பார்க்கணும். அப்புறம் காரணம் என்ன, ஏன் வந்து பாஜகவுல இருந்து வெளியில போகணும் அப்படின்னா, அந்த அவரு கொடுத்த அந்த லெட்டரும் வந்து வெளியில வந்திருக்கு. உங்க பிசினஸ் அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போகதா நம்ம தமிழ் டிஜிட்டல் இருக்கும். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், SEO, விளம்பரங்கள், கண்டென்ட்னு உங்க பிசினஸ் இன்டர்நெட்ல சும்மா தீயா பரப்ப நாங்க ரெடி. உடனே போன் எடுங்க. 9787349442 ஒரு கால் போடுங்க. உங்க பிசினஸ் ஆன்லைனுக்கு மாத்துவோம். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்மோட நினைச்சிருக்க சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா, ஐடியா மேன் மகாதேவன் இன்னைக்கு நம்மோட நினைச்சிருக்காரு. இன்னைக்கு முக்கியமான முடிவு, பல அறிவிப்புகள் இன்றைக்கி முக்கியமான முடிவுகள் வெளிவந்திருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். சார் வணக்கம். ஜி ஆரம்பிக்கலாமா? ஜி ஆரம்பிக்கலாமா? ஓகே. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்க நம்மோட நினைச்சிருக்க சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா, ஐடியா மேன் மகாதேவன் இன்னைக்கு நம்மோட நினைச்சிருக்காரு. இன்னைக்கு முக்கியமான முடிவு, பல அறிவிப்புகள் இன்னைக்கு முக்கியமான முடிவுகள் வெளியிருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம் பிரபா. சார், இந்த செய்தி நீங்களுமே பார்த்துருப்பீங்க வீடியோலாம். அண்ணாமலை வந்து பாஜகவில் இருந்து வெளியே வந்துட்டாரு. இது எதனால இந்த மாதிரி விஷயங்கள், இந்த அதிரடியான அறிவிப்பு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? சரி, அதான் நம்ம வந்து ஒரு ரெண்டா பிரிச்சுக்கலாம். முதல்ல வந்து அவர் ஏன் பாஜகவிலிருந்து வெளியில வந்தார், அதற்கு பிறகு அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படின்னு நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். பாஜகவிலிருந்து அவர் ஏன் வெளியில வந்தார் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, டிசம்பர் மாசமே வந்து 2025, அதாவது இன்னில இருந்து ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடியே நான் வந்து கட்சியில இருந்து நான் வெளியில போறேன் அப்படிங்கிறத அவரு ரொம்ப தெளிவா கட்சி தலைமை கிட்ட, தமிழக பாஜகவுல, டெல்லியில எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறமா தான் அவர் வந்து தேர்தல் வேலையெல்லாம் பார்த்திருக்காரு, பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. சோ அதாவது அவர் கட்சியிலிருந்து வெளியில போவாரு அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு விதமான அறிகுறியும் இல்லாம அவர் வேலை பார்த்திருக்காரு. இதுவே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பொதுவா நம்ம வந்து ஒரு கம்பெனில இருந்து ரிசைன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ரிசைனிங் லெட்டர் கொடுத்துட்டு ஒரு 3 மாசம் நோட்டீஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 3 மாசம் ஒழுங்கா நம்ம வேலை பார்க்க மாட்டோம். எப்படியெல்லாம் வந்து ஓபி அடிக்கணுமோ, எப்படியெல்லாம் வந்து திமிருத்தனம் காட்டணுமோ அது எல்லாமே நம்ம பண்ணுவோம். இது வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்குரிய ஒரு குணம். அதை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்க அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு 18 மாசமா வந்து கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்றாரு. ஆனா 2025லயே நான் வந்து கட்சியை விட்டு வெளியில போறேன் அப்படிங்கறத சொல்லிட்டாரு.
அப்ப மனதளவுல அவர் வந்து இந்த கட்சியில இல்ல. அதுக்கப்புறம் டெல்லி மேலிடம் என்ன சொல்லியிருக்காங்க, இல்ல தேர்தல் எல்லாம் முடிச்சுட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க, தள்ளி போட்டிருக்காங்க. அதையும் அவர் ஏத்துக்கிட்டாரு. தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க, அதையும் வந்து முழுசா பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து தமிழ்நாடு மட்டும் பண்ணல, கேரளா, அப்புறம் அந்த பக்கம் பாண்டிச்சேரி, தமிழ்நாடு முழுவதும் முழுமையா வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 91 தொகுதிகளுக்கு வந்து அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற டேட்டாவையும் நம்ம பார்த்தோம். அவர் வந்து அவர் கட்சியில இருந்து வெளியில போக போறாரு அப்படிங்கறத எந்த விதத்துல வெளியில காட்டாம கடைசியா இந்த ஒரு 5 நாளா தான் வந்து அவரு ரிசைன் பண்ண போறாரு, புது கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற தகவலே நம்மளுக்கு வெளியில வந்து. சோ அந்த அளவுக்கு வந்து அவரு ரொம்ப பொறுமையா வந்து காத்திருந்திருக்காரு அப்படின்னு தான் பார்க்கணும். அப்புறம் காரணம் என்ன, ஏன் வந்து பாஜகவுல இருந்து வெளியில போகணும் அப்படின்னா, அவரு கொடுத்த அந்த லெட்டரும் வந்து வெளியில வந்திருக்கு. ராஜினாமா கடிதம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. 5 பக்கம் எல்லாம் சொன்னாங்க. ஆனா 5 பக்கம் தான் கிடையாது, வெறும் 2 பக்கம் தான். அந்த 2 பக்க கடிதத்துல அவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேசிய கட்சிகள் வந்து தமிழகத்துடைய குரலில் பேசுவதில்லை, தமிழகத்திற்கு தேவையான விஷயங்களே அவர்கள் பேசுவதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அது வந்து நிறைய தடவை தேசிய கட்சிகள் அந்த மாதிரி நடந்தாலும் நான் வந்து இங்க மாத்தறதுக்கு வந்து முயற்சி பண்ணேன். சில சமயங்கள்ல மாத்தியும் இருக்கேன். ஆனா அது வந்து சரியா நடக்கல. அதனால எனக்கு அது வந்து ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை அவர் வச்சிருக்காரு. பிளஸ் வந்து நிறைய தடைகள், நிறைய சவால்கள் இதெல்லாம் இருந்திருக்கு அவருடைய இந்த ஒரு 3-4 வருட அந்த பயணத்துல. 6 வருட பயணத்துல வந்து ஒரு நிறைய சவால்கள் எல்லாமே இருந்திருக்கு. அதையெல்லாம் தாண்டித்தான் வந்து நான் இங்க பயணிச்சிருக்கேன். ஆனா நான் விரும்பின அந்த மாற்று அரசியலை இங்கிருந்து செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால நான் வந்து பாஜக அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நான் விலகிக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்கேன். அதே சமயம் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து தான் அரசியலுக்கு வந்தேன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த தேசிய பார்வை அப்படிங்கிறது எதுவும் மாறல. இப்ப அவர் சொல்லியிருக்கிறது முக்கியமா என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மண் சார்ந்த அரசியலை தான் முன்னெடுப்பேன் அப்படிங்கிறாரு. சோ அதெல்லாம் வந்து அரசியலுக்கு இனிமே அவர் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத பொறுத்து கட்சி மேலேயோ இல்ல கட்சி தலைவர்கள் மேலேயோ இல்ல மத்த அவங்க எப்படி பண்ணிட்டாங்க இவங்க எப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான புகாரும் அவருடைய கடிதத்துல இல்ல. அவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறது, அவரு முன்னெடுக்க நினைத்த அந்த மாற்று அரசியலை பாஜகவில் என்னால் செய்ய முடியவில்லை. அதனால நான் வந்து அந்த அரசியலை நோக்கி என்னோட பயணத்தை வந்து நான் ஆரம்பிக்கணும்னு இருக்கேன். அதுல வந்து நான் இந்த பயணம் என்ன எங்க கூட்டிட்டு போகுதோ அங்க போகட்டும் அப்படின்னு அவர் முடிச்சிருக்காரு. ஓகே சார், இப்போ வந்து இந்த பாஜகவுல இருந்து இப்போ வெளியே வந்துட்டாருங்கிற அந்த அறிவிப்பு இருக்குல்ல, இதனால பாஜகவுக்கு பின்னடைவு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பின்னடைவு இருக்கத்தான் செய்யும். அண்ணாமலை மாதிரியான ஒரு ஸ்டேச்சர் இருக்கக்கூடிய ஒரு லீடர் வந்து ஒரு கட்சியிலிருந்து வெளியேறுகிறார் அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தும். ஆனா அதை வந்து பாஜக என்ன செய்யறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அது வந்து டேமேஜ் ஆக போகுதா இல்ல வந்து அதை அவங்க வந்து காப்பாத்திட்டாங்களா அப்படிங்கிறதுல இருக்கு. இப்போ நீங்க அண்ணாமலை வெளியேறுகிறார், ஒரு வெற்றிடம் கண்டிப்பாக ஏற்படும். அது வந்து டேமேஜ் ஆகாம தடுக்கிறாங்களா அப்படிங்கிறது பாஜகவோட கையில தான் இருக்கு. அதுக்கு அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ணணும். இப்பவே வந்து இனிமே பாஜக அவ்வளவுதான், பாஜக இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பேசுறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா அண்ணாமலை வந்து உடனடியாக வந்து ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கல, அவர் வந்து ஒரு அரசியல் இயக்கத்தை தான் ஆரம்பிச்சிருக்காரு. சோ அதனால நேரடியாக எந்த கட்சிக்குமே இதுல வந்து பாதிப்பு இருக்க போறது கிடையாது. அவர் அரசியல் கட்சியாக மாறும்போது அவருடைய இலக்குகளை எல்லாம் அடைந்து அவர் ஒரு வழியில பயணம் செய்து அது வந்து அரசியல் கட்சியாக மாறும்போதுதான் அதனுடைய பாதிப்பு யாருக்கு அப்படிங்கிறது தெரியும். சோ அதனால இன்னைக்கு வந்து அதை பத்தி பேசணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நீங்களே சொல்றீங்க சார், இது வந்து பாதிப்பு நேரடியாக இருக்காது அப்படிங்கும், மக்களிடத்தில் இதுக்கான இம்பேக்ட் பெருசா இருக்காதுல்ல. சரி, இது என்ன 10-11 இருக்கிற ஒரு அமைப்பா தான் இருக்குமா மக்களிடத்துல? இல்லைங்க, அவர் வந்து ஒரு இந்த பரபரப்பான ஒரு அரசியலை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கல. அவருடைய திட்டம் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையானது. அவரு எல்லாத்தையுமே வந்து வரிசையா சொல்லியிருக்காரு. முதல்ல வந்து இது வந்து ஒரு அரசியல் கட்சி கிடையாது, அரசியல் இயக்கம். இந்த அரசியல் இயக்கத்துல வந்து அவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னா நிறைய தலைவர்களை உருவாக்க போகிறார். இதை வந்து பாஜகவில் இருக்கிற போதே அவர் சொல்லியிருக்காரு. இப்பவும் வந்து அவர் சொல்றாரு, பாஜகவில் இருந்த போது அவரால் அதை செய்ய முடியல, இப்போ அந்த தலைவர்களை புதிய தலைவர்களை உருவாக்க போகிறார். நிறைய தலைவர்கள் நம்மளுக்கு வேணும்னு சொல்றாரு. எல்லா பலதரப்பட்ட துறைகளில் இருந்தும் தலைவர்களை உருவாக்க வேண்டும். ஒரு டெக்னோகிராட்ஸா இருக்கணும், ஒரு வக்கீல்ல இருந்து, ஒரு டாக்டர்ல இருந்து, சாதாரண எளிய மனிதர்கள்ல இருந்து அத்தனை பேரும் வந்து அந்த தலைவர்களை உருவாக்க வேண்டும். அதற்கு வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா
அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் இன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டரை உருவாக்குறாரு. அந்த சென்டர்ல வந்து தேர்தலில் யாரெல்லாம் போட்டியிடுகிறார்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ட்ரைனிங் கொடுக்க போறதா சொல்லியிருக்காரு. அந்த பயிற்சியில வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய கடமைகள் என்ன, அவங்க வந்து என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த அடிப்படை விஷயங்கள் அனைத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு அவங்க வந்து தேர்தலில் போட்டியிடுவாங்க. தேர்தலில் போட்டியிட்டு அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து பணியாற்றுவாங்க. சோ அப்போ அடிப்படை கட்டமைப்பு அவர் திரும்ப திரும்ப பயன்படுத்துற வார்த்தை என்ன அப்படின்னா அடிப்படை கட்டமைப்பு, ஃபவுண்டேஷன். அஸ்திவாரத்தை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்ல வராது. ஆமா, அஸ்திவாரத்துல இருந்து நம்ம ஆரம்பிச்சு ஒரு கட்டடம் கட்ட போறோம். இதுல வந்து எல்லாரும் சேர்ந்துதான் செங்கல் எடுத்து வைக்க போறோம். அது அவர் மட்டும் கிடையாது. அவர் வந்து ஒரு சினிமா மாதிரி எடுத்த உடனே வந்து ஒரு பார்ட்டி அறிவிச்சு பார்ட்டி பேர் சொல்லி கட்சி கொடி சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் செயலாளர்களை போட்டு மாவட்ட செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பூத் ஏஜென்ட், இது இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் அவர் பண்றதுக்கு வரல. அவர் பண்ண போறதும் கிடையாது. அதை அவர் சொல்லவும் இல்லை. அவர் இப்போ சொல்லியிருக்கிறது நிறைய தலைவர்கள் தொண்டர்களை நம்ம உருவாக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. நம்ம இணைந்து பயணிப்போம், நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் ஒவ்வொரு முடிவா எடுக்க போறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதுல வந்து அதே மாதிரி அவரு இந்த மாற்று அரசியல் அப்படிங்கிற போது எல்லா விதத்திலும் இந்த அரசியல் இயக்கம் வந்து மாற்றாக இருக்கும். அதாவது ஒரு மற்ற ட்ரெடிஷ்னல் பொலிட்டிக்கல் கட்சியில இருக்கக்கூடிய எதுவும் இங்க இருக்காது. அதற்கு வந்து அவர் சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், இந்த கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து வந்து நம்ம காமன் பாலிடிக்ஸை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எதுவுமே வந்து நிரந்தர தலைவர்கள் கிடையாது, நான் தான் நிரந்தர தலைவர், இந்த மாவட்டத்துல இவர் தான் வந்து நிரந்தரம், இவருக்கு அப்புறம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறத ஒரு உறுதிப்படுத்தும் விதமாக நீங்க வந்து கட்சியில சேர்றீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். நீங்க வந்து எம்எல்ஏ ஆகுறீங்க, உள்ளாட்சி பிரதிநிதி ஆகுறீங்க, நீங்க வந்து எம்பி ஆகுறீங்க அப்படின்னா ஒரு டேர்ம் இல்ல 2 டேர்ம் இந்த மாதிரி வந்து கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் படி தான் இந்த கட்சி செயல்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து சாத்தியமா, அதை வந்து இதெல்லாம் வந்து மக்கள் ஏத்துக்குவாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இன்னைக்கு அவர் இதை சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். இப்போ வந்து சார், இப்போ சொல்ல போனா நேரடியா வந்து இவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்காம அரசியல் இயக்கமா ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல வரக்கூடியவர்களுக்கு இளைஞர்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து அனைவருக்குமே வந்து இதுல பயிற்சி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து இந்த பொது இடத்துல அவங்க வந்து வாக்கு சேகரித்து அவங்க அதுல இருக்கவங்க தான் வந்து மக்கள் பிரதிநிதியா செலக்ட் பண்ண, அதாவது அவங்கள தான் மக்கள் பிரதிநிதியா மக்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி தான் மெனு கார்டை கொண்டு போய் கொடுக்க போறாங்க. ஆனால் இவர் வந்து அதாவது நேரடியாக வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இது வரைக்கும் மக்கள் பிரதிநிதியாக எங்கேயுமே தேர்ந்தெடுக்கப்படலை. மக்கள் பிரதிநிதியாக இல்லாத ஒருத்தவர் மக்கள் பிரதிநிதியை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றதை வந்து மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அதெல்லாம் ரொம்ப நாள் இருக்குல்ல. இது வந்து ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தானே பண்ணியிருக்காரு. இதுல இருந்து நம்ம எதுவுமே தெரியாது. இன்னும் நம்மளுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. இது வந்து ஃபார்முலா எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க, VTheLeader.org அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே வச்சிருக்கிற அந்த ஒரு இதுலதான் வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காரு. நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஓகே, நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், எனக்கு கார்டு வந்துருச்சு, அடுத்த கட்டம் என்ன? இப்ப அடுத்த கட்டத்துக்கு நான் என்ன பண்ணணும், அண்ணாமலை என்ன பண்ண போறாரு, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ இதனால இன்னைக்கு வந்து முதல் கட்டமாக அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகி இருக்கிறார். ஒரு மாற்று அரசியலை நோக்கி தன் பயணத்தை ஆரம்பிக்கிறார். புதுசாக வந்து புதிய ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். அதுல வந்து அவருடைய கனவுகள் என்ன, அவர் என்னவெல்லாம் செய்ய போறாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான் மேட்டர். அங்கேயே வந்து நம்ம இப்போதைக்கு இந்த விவாதத்தை வந்து நம்ம அப்படிதான் முடிக்கணும். இதுல வந்து சாத்தியக்கூறுகள் இருக்கா, அது சரியா வருமா, அது சரியா இது பண்ணுவாங்களா, மக்கள் ஏத்துக்குவாங்களா, இதுல எல்லாரும் ஜாயின் பண்ணுவாங்களா, மாற்றுக் கட்சியில இருந்து எல்லாரும் வருவாங்களா அப்படிங்கிறது எல்லாம், அந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்மளுக்கு இன்னைக்கு பதில் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான பதில். சார், இறுதி கேள்வி என்ன கேட்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா, பாஜகவில் வந்து ஒரு பிரிஞ்சு வந்தாங்கன்னா பாஜகவுடைய பி டீமாக தான் ஒரு செயல்படுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சியை சேர்ந்த அத்தனை பேரும் 2-3 நாளாக சோசியல் மீடியாலும் சரி பிரஸ் மீட்லையுமே சொல்லிட்டு வராங்க. அவங்க இனிமே அதைத்தாங்க சொல்ல போறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அப்படிங்கிறது அது மட்டும்தான். அண்ணாமலை இன்னைக்கு பேசியிருக்கிறத வச்சு நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, அவரு ட்ரெடிஷ்னலான அந்த ஐடியாலஜி பாலிடிக்ஸ்குள்ள அவர் இருக்க போறது கிடையாது. இங்க தமிழ் தேசியம், இந்துத்துவம், திராவிடம், இது வந்து தமிழ் மண்ணு, பெரியார் மண்ணு, அந்த மண்ணு, இந்த மண்ணு, அதெல்லாம் அவர் சொல்ல போறது கிடையாது. அவரு முன்வைக்கிற அந்த மாற்று அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல கவர்னன்ஸ், ஒரு நல்ல நிர்வாகம், நல்ல தலைவர், ஒரு நேர்மையான பாலிடிக்ஸ், இதைத்தான் வந்து அவர் முன்வைக்க போறாரே தவிர
ஐடியாலஜி சார்ந்த பாலிடிக்ஸை அவர் முன்வைக்க போறது கிடையாது. எங்களுடைய கொள்கை தலைவர்கள் இவர்கள், எங்களுக்கு வந்து இவங்களை எல்லாம் நாங்க எடுத்துக்க போறோம், இவங்க கிட்ட இருந்து எல்லாத்துக்கிட்ட இருந்தும் நல்ல விஷயங்களை அவர் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இங்க வந்து எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்காங்க, எல்லாருக்கிட்ட இருந்தும் நான் வந்து அவங்களுடைய கருத்துக்களை நான் வந்து நல்ல நல்ல கருத்துக்களை நல்ல கொள்கைகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இங்க வந்து இது வந்து எப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த சித்தாந்த அடிப்படையிலான கொள்கை அடிப்படையிலான அரசியலைத்தான் இத்தனை நாள் வரைக்கும் எல்லாரும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எல்லாரும் அதைத்தான் முன்வைக்கிறாங்க. ஆனா அதை வந்து செயல்ல வந்து காட்டுறது கிடையாது. பேசுற போது அதை பேசுவாங்க, எங்களுக்கு அந்த கொள்கை இருக்கு, இந்த கொள்கை இருக்கு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், இது பெரியார் மண், அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அந்த விஷயத்துக்குள்ள எல்லாம் வந்து அண்ணாமலை அவர்கள் போக போறது இல்லை. இது முழுக்க முழுக்க மாற்று அப்படின்னா முழுமையான மாற்று. நீங்க இதுவரைக்கும் பார்த்த பாரம்பரியமான அரசியலை இனிமேல் நீங்கள் பார்க்க போவதில்லை. அதற்காக அண்ணாமலை அவர்கள் வரவும் இல்லை. அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மாறுவோம் மாற்றுவோம். முதல்ல நம்ம மாறணும். அதற்கு நீங்க தயாரா இருந்தீங்கன்னா தான் இதுக்குள்ளேயே நீங்க வர முடியும். நீங்க மாறணும் அப்படின்னா அப்ப இதுவரைக்குமான எல்லாவற்றையும் நீங்க உதறிட்டு தான் நீங்க புதுசா வழியில வரணும். உங்க பிசினஸ் அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போகதா நம்ம தமிழ் டிஜிட்டல் இருக்கும். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், SEO, விளம்பரங்கள், கண்டென்ட்னு உங்க பிசினஸ் இன்டர்நெட்ல சும்மா தீயா பரப்ப நாங்க ரெடி. உடனே போன் எடுங்க. 9787349442க்கு ஒரு கால் போடுங்க. உங்க பிசினஸ் ஆன்லைனுக்கு மாத்துவோம். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்கு, போன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்க அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.